நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம் ஆத்மி தமிழன் குரல் செய்திகள். வணக்கம். இது இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் தவக அரசை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் நடிகை ஜாக்குலின் தொடர்பான ஆபாச வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பாடகர் சோனு போலீசில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மாணவர் போராட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான மோடியின் மன்னிப்பு வீடியோ பதிவு புதிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இணையதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடற்கரை பாறை மீது நின்று ரீல்ஸ் எடுத்தபோது ராட்சத அலையில் சிக்கி 2 இளைஞர்கள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யுஜி மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் தாமதமாகி வருவதால் பல மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் இடங்களை பதிவு செய்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரவுடி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபர் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டவரை முன்கூட்டியே தீர்த்து கட்டியதாக விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் இருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றிச் சென்ற மினி டெம்போ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என தகவல். காமன்வெல்த் போட்டியின் 10வது நாளில் இந்தியா 8 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. போரூர் வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை விரைவாக தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்குவங்க முதல்வரின் உயிருக்கு ஆபத்து என கூறப்படும் தகவல் மற்றும் டெல்லி ஜந்தர் மந்தரில் தீவிரவாத சதி குறித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணையில் இருந்து 15,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் நாளை காலை ஒகேனக்கல்லை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆரணியில் ஐஸ்கிரீம் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவை அனைத்தும் பொய்யானவை என்பதை நிரூபிப்போம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.